இன்னைக்கு ஆடி வெள்ளி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெல்லிக்கால மாலை. ஆற்றுல பெரிய ஃபோட்டோ தயார் ஃபோட்டோ இருந்தால் மாட்டலாம், இல்லை நான் கொண்டு கோயிலில் கொடுக்கலாம். ஸோ இதை ரெண்டு இன்னைக்கு இது பண்ண போகிறேன். நான் எத்தனை நெல்லிக்காய்? 11, 21 ஒத்தப்படையில் வைக்கணும். இப்போ 21 வச்சுருக்கேன் நான். ஓகே ஓகே பார்க்கலாம். பூ தொடுக்கிற நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலில் வந்து இந்த மாதிரி ஊசியில் வந்து கொத்துருக்கேன். பெரிய ஊசி. ஆமாம். போட்டு இதில் வந்து அப்படியே கொக்க வேண்டியதான். விடும்போது கொஞ்சம் என்னென்னா விதை இருக்கும் உள்ள, அதனால கொஞ்சம் சைடில் போட்டுட்டோம்னா ஈஸியாக வந்துடும். இது வந்து இந்த முழு நெல்லிக்காய் தான் பண்ணணும் இல்லையா? முழு நெல்லிக்காய் தான் பண்ணணும். அப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண வந்துடும். மாலை கட்டிட்டு 21 ஆற்றுல போடுறதா இருந்தால் போட்டுட்டு ஸ்வீட்டாக யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக காரத்தில் போடக்கூடாது. மண்ணை நெல்லிக்காய் தேனில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு யாருக்கா கொடுக்குறதாலும் கொடுக்கலாம். மலையாக கொடுத்துட்டல? கொடுத்து 21. ஆமாம். இது வந்து அப்படி கோயில் கொடுத்துடலாம்ல? ஆமாம், கோயில் கொடுத்துலாம். ஆற்றுல போடுறவா போடலாம். நான் கோயிலில் கொடுத்துருக்கேன். ஓகே. வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஒரு தேங்காய் உடைச்சோம்னா அது பூர்ண பலன். வச்சு எத்தனை வச்சா கொடுத்தாலும் சரி, இதுமாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கு ஏற்றிட்டு பூ போட்டுட்டு சும்மா உட்காந்து பண்ண முடியாட்ட கூட தயாரை நினச்சினே நம்ம சமையல் பண்ணுறது, தயாரை நினச்சினே நம்ம வேலையை பார்க்கும்போது தயாரை வந்து எடுத்துட்டுருவோம். ஆமாம். இதுக்குன்னு பக்தின்னு நம்ம என்ன பண்ண நினச்சிக்கிறோன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சர்க்கஸ் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு செய்கிற வேலை ஒன்றொன்றும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் பண்ணுற கைங்கரியமாக நினச்சி பண்ணணும். அவன் பண்ணும்போது அதில் ஒரு ரசனை வரும், அதில் ஒரு புனிதம் வரும், அதில் தவறு செய்ய மாட்டோம், நியாயமாக இருப்போம், அடுத்த வாழை ஏமாற்ற மாட்டோம், அடுத்த வாழை மேலே பராமப்பட மாட்டோம், குழந்தைகளை வளர்க்கும்போது சொல்லி கொடுத்து வளர்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம கடமையாயிடும். இதை மனசில் ஓடினே 24 hours ஓடணும். அது ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலைநாட்டிய வேதாந்த தேசிகர் ஸ்ரீ ஸ்துதி என்னும் ஸ்தோத்திரத்தில் கூறியபடி ஸ்ரீ மகாலட்சுமி மங்களத்துக்கெல்லாம் மங்களமானவள். மகாலட்சுமி தாமரை பூவில் வாசம் செய்பவள், சித்தி, புத்தி, போகம், முக்தி தருபவள். மகாலட்சுமிக்கு ஈஸ்வரி, அரண்யமயி, ஹரிணி, சூர்யா, பிங்களா, புஷ்கரணி, சந்திரா என்ற பெயர்களும் உண்டு. மகாலட்சுமிக்கு பிரியமான பூ செவ்வந்தி எனப்படும் சாமந்தி பூ. லக்ஷ்மி செல்வத்தின் அதிபதி. தீபாவளி அன்று லக்ஷ்மி பூஜை செய்வதால் செல்வம் இரட்டிப்பாக பெருகும். லக்ஷ்மி வழிபாட்டால் நீண்ட ஆயுள், புகழ், செல்வம், உடல் நலம் உண்டாகும். லக்ஷ்மி அனைவருக்கும் நன்மை தருபவள் என்று அதர்வண வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. லக்ஷ்மி தேவி வைகுந்தத்தில் ரமாதேவியாகவும், சொர்க்கத்தில் சொர்க்கலட்சுமியாகவும், பாதாள உலகில் நாகலட்சுமியாகவும் இருக்கிறாள். அவள் ராஜாக்களிடம் ராஜலட்சுமியாகவும் விளங்குகின்றாள். விலங்குகளிடத்தில் சோமலட்சுமியாகவும், புண்ணியவான்களிடம் பிரீத்திலட்சுமியாகவும், வேதாந்திகளிடம் தயாலட்சுமியாகவும் இருக்கின்றாள். லக்ஷ்மியின் பெருமையை ஸ்ரீ சுக்தம், ஸ்ரீ ஸ்துதி, கனகதாரா சோஸ்திரம், மகாலட்சுமி அஷ்டகம், அஷ்டோத்திர சதநாமாவளி சோஸ்திரம் போன்றவை விளக்குகின்றன. லக்ஷ்மியை வில்வத்தால் அர்ச்சனை செய்து பூஜிக்கலாம். அதிகாலையிலும் மாலையிலும் வீட்டில் பெண்கள் விளக்கேற்றி வைத்து லக்ஷ்மியை வரவேற்க லக்ஷ்மி ஸ்லோகங்கள், அஷ்டகம் போன்றவற்றை சொல்லிக் கொண்டிருந்தால் லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும். ஆதிசங்கரருக்கு துவாதசி என்று நெல்லிக்கனி தானம் செய்த பெண்மணிக்கு அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி மகாலட்சுமி அருளால் பெருஞ்செல்வம் கிடைக்கச் செய்தார். இந்திரன் மகாலட்சுமியை 4 பாகங்களாக நிலைவரை செய்தான். அவை பூமி, அக்னி, நீர் மற்றும் உண்மை பேசும் மனிதர்கள். இந்த இடங்களில் மகாலட்சுமி நிலையாக இருப்பாள். ஒரு பக்தனுக்கு பகவானின் அனுகிரகம் வேண்டும் என்றால் புருஷகார பூதையான மகாலட்சுமியை முதலில் சரணடைய வேண்டும். குபேரனிடம் செல்வம் இருந்தாலும் அத்துடன் புகழ், ஆரோக்கியம், நல்வாழ்வு போன்ற பல செல்வங்களை உரியவர்களுக்கு வாரி வழங்குபவள் ஸ்ரீ மகாலட்சுமியே. தலைமுடியின் முன் வகிட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் திருமணமான பெண்கள் முன் வகிட்டில் குங்குமம் இட்டுக் கொள்கின்றனர். திருமழிசை ஆழ்வாருக்கு
குழந்தை பருவத்தில் ஞானப்பால் ஊட்டியது மகாலட்சுமியே. திருமால் கோவில்களில் பகவானுடைய மார்பில் உள்ள லக்ஷ்மிக்கு யோகலட்சுமி என்றும், இரு பக்கமும் உள்ள தாயாருக்கு போகலட்சுமி என்றும், தனிச்சன்னதியில் அருள் புரிபவளுக்கு வீரலட்சுமி என்றும் பெயர். துளசி செடியிலும் மகாலட்சுமி எழுந்தருளி வாசம் செய்கிறாள். இதேபோல் மஞ்சளிலும் இருக்கிறாள். அதனால் துளசி செடியுடன் மஞ்சள் செடியையும் சேர்த்து நம் வீட்டில் வளர்ப்பது நல்லது. நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் துவாதசி என்று நெல்லிக்கனியை உணவில் சேர்த்து கொண்டால் ஏகாதசி விரதத்தின் பலன் கிடைக்கும். மகாவிஷ்ணுவுடன் இருக்கும் பொழுது லக்ஷ்மிக்கு 2 கரங்கள், ஆனால் தனியாக சன்னதியிலோ அல்லது தனி கோவிலிலோ 4 கரங்கள் கொண்டவள். முன் 2 கரங்கள் அபய வரத ஹஸ்தங்கள், பின் 2 கரங்களில் தாமரை மலர் ஏந்தி இருப்பாள். மகாலட்சுமி ஓரிடத்தில் நிலைக்க மாட்டாள். அதனால் சஞ்சலா சபலா என்ற பெயர்கள் அவளுக்கு உண்டு. மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற்றது சுக்கிரவாரம் எனப்படும் வெள்ளிக்கிழமை. சுக்கிரனின் அதிதேவதை மகாலட்சுமி. எனவே வெள்ளிக்கிழமைகளில் சூரியன் உதயமான 2 மணி நேரத்திற்குள் பூஜிப்பது, தரிசனம் செய்வது ஆகியவை மகாலட்சுமியின் அருள் தரும். லக்ஷ்மிக்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமை மாலை குபேர காலம் எனப்படுகிறது. பௌர்ணமியில் வரும் வியாழன் சிறப்பு. வளர்பிறை பஞ்சமி, வெள்ளி என்று வரும் அஷ்டமியும் சிறந்தது. லக்ஷ்மியின் திருக்கரங்கள் ஸ்வர்ணஹஸ்தம் எனப்படுகிறது. வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களுக்கு அஷ்டபோக பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வருத்தத்தால் மகாவிஷ்ணுவை பிரிந்த மகாலட்சுமி விஷ்ணுவை திரும்பவும் சேர்ந்த இடம் ஸ்ரீ வாஞ்சியம் என்ற தலம். நன்னிலத்திற்கு அருகில் உள்ளது. ஸ்ரீ என்றும் திரு என்றும் அழைக்கப்படும் மகாலட்சுமியை விஷ்ணு வாஞ்சையால் விரும்பி சேர்ந்த இடம் இத்தலம் என்பதால் இத்தலத்திற்கு ஸ்ரீ வாஞ்சியம், திருவாஞ்சியம் என்ற பெயர் ஏற்பட்டது. மகாலட்சுமியை நவராத்திரி நேரத்தில் வணங்க சகல நன்மை கிடைக்கும். கோமாதா பசுவை தெய்வமாக மகாலட்சுமியின் அம்சமாக கருதி பூஜை செய்வது நம் நாட்டில் உள்ள பழக்கம். பசுவின் பின்புறம் மகாலட்சுமி வசிக்கிறாள் என்பதால் அதிகாலையில் பசுவின் பின்புறத்தை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்கிறோம். மகாலட்சுமியை நாராயணன் திருப்பார்க்கடலில் சித்திரை, தை, புரட்டாசி மாதங்களில் பூஜிக்கிறார். பிரம்மதேவன் மகாலட்சுமியை புரட்டாசி மாத சுக்லாஷ்டமியில் பூஜிக்கிறார். மனுதேவன் மகாலட்சுமியை வருஷ முடிவில் தை மாசி மாத சங்கராந்தியிலும் பூஜிக்கிறார். தேவேந்திரன் மகாலட்சுமியை பூஜித்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஐராவதத்தையும் அமராவதி பட்டணத்தையும் பெற்றார். மகாலட்சுமி அஷ்டகம். இந்த ஸ்லோகம் இந்திரனால் மகாலட்சுமியை துதித்து பத்ம புராணத்தில் பாடப்பட்டது. அஷ்டகம் என்றால் 8 பொருள்களை கொண்டது என்பது பொருள். மகாலட்சுமி அஷ்டகத்தின்படி அனைத்து விஷயங்களுக்கும் பின்னால் அனைத்து மந்திரங்களின் சூக்ஷ்ம ஸ்வரூபமாக ஆதார சக்தியாக விளங்குபவள் மகாலட்சுமி. மகாலட்சுமி அஷ்டகத்தின்படி இந்த ஸ்லோகத்தை ஒரு முறை சொன்னால் அனைத்து பாவங்களும் நீங்கும். 2 முறை சொன்னால் தனங்களையும் தானியங்களையும் அடைவோம். 3 முறை சொன்னால் நம்முடைய எதிரிகள் அழிவார்கள். தண்ணீரின் மீது மலரும் தாமரையில் அமர்ந்திருப்பவள் மகாலட்சுமி. தண்ணீர் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அதுபோல் செல்வம் அனைவருக்கும் செல்லும் போது மட்டுமே அதன் பயன் முழுமை பெறும். செல்வம் இருந்தாலும் தாமரை போல், தாமரை இலை போல் ஒட்டாது இருக்க வேண்டும் என்பதே பொருள். மான் செல்வத்தின் அடையாளமாகும். இதனால் தான் செல்வந்தர்களை ஸ்ரீமான் என்று அழைக்கும் பழக்கம் ஏற்பட்டது. மானுக்கு ஹரிணி என்ற பெயரும் உண்டு. ஹரியாகிய மகாவிஷ்ணுவின் மனைவி என்பதால் மகாலட்சுமிக்கு இப்பெயர் அமைந்தது. வடநாட்டில் லக்ஷ்மி தேவி ஆந்தை மீது பவனி வருபவளாக குறிப்பிடப்படுகிறாள். அவளது உருவத்துடன் ஆந்தையின் உருவத்தையும் வரைந்து வழிபடுகின்றனர். நேபாள நாட்டில் ஆந்தையை வாகனமாக கொண்ட லக்ஷ்மி கோவில் உள்ளது. மகாலட்சுமி வில்வ மரத்தில் இருப்பதால் மாதப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் வில்வத்தை மரத்திலிருந்து பறிக்கக்கூடாது. நம்மாழ்வார் அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று கணப்பொழுது கூட பிரியாது மகாவிஷ்ணுவுடன் கூடியிருக்கும் மகாலட்சுமியை சரணடைவதே உயர்ந்தது என்று கூறியுள்ளார். ஸ்ரீ தனலட்சுமி. நாம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்புடன் இருக்க வேண்டும், போதும் என்ற மனதோடு நேர்மையுடன் வாழ்ந்தால் தனலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம். ஸ்ரீ வித்யாலட்சுமி. எல்லா உயிரினங்களிலும் தேவியானவள் புத்தி உருவில் இருப்பதால் நாம் நம் புத்தியை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அன்பாகவும் இனிமையாகவும் பேச வேண்டும்.
யார் மனதையும் புண்படுத்தாமல் நடந்து கொண்டால் ஸ்ரீ வித்யாலட்சுமியின் அருளை பெறலாம். ஸ்ரீ தானியலட்சுமி ஸ்ரீதேவியானவள் பசி நீக்கும் தானிய உருவில் இருப்பதால் பசியோடு நம் வீட்டிற்கு வருபவர்களுக்கு உணவளித்து உபசரித்தல் வேண்டும். தானத்தில் சிறந்த அன்னதானத்தை செய்து ஸ்ரீ தானியலட்சுமியின் அருளை நிச்சயம் பெறலாம். ஸ்ரீ வரலட்சுமி உடல் பலம் மட்டும் வீரமாகாது, மனதில் உறுதி வேண்டும். ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த தவறுகளையும் பாவங்களையும் தைரியமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்மால் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி இனி தவறு செய்ய மாட்டேன் என்ற மன உறுதியுடன் ஸ்ரீ வரலட்சுமியை வேண்டினால் நன்மை உண்டாகும். ஸ்ரீ சௌபாகியலட்சுமி ஸ்ரீதேவி எங்கும் எதிலும் மகிழ்ச்சி உருவில் இருக்கின்றாள். நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்க வேண்டும். பிறர் மனது நோகாமல் நடந்தால் சௌபாகியலட்சுமியின் அருளை பெற்று மகிழலாம். ஸ்ரீ சந்தானலட்சுமி எல்லா குழந்தைகளையும் தன் குழந்தையாக பாவிக்கும் தாய்மை உணர்வு எல்லோருக்கும் வேண்டும். தாய் அன்புடன் ஸ்ரீ சந்தானலட்சுமியை துதித்தால் நிச்சயம் பலனுண்டு. ஸ்ரீ காருண்யலட்சுமி எல்லா உயிர்களிடமும் கருணையோடு பழக வேண்டும். உயிர் வதை கூடாது. உயிர்களை அழிக்க நமக்கு உரிமை இல்லை. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தால் ஸ்ரீ காருண்யலட்சுமியின் அருளை பெறலாம். ஸ்ரீ மகாலட்சுமி நாம் நம்மால் முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். என்றுமே நம் உள்ளத்தில் உதவ வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக இருந்தால் நமக்கு ஒரு குறையும் வராது. மேலும் ஸ்ரீ மகாலட்சுமி நம்மை பிறருக்கு கொடுத்து உதவும்படியாக நிறைந்த செல்வங்களை வழங்குவார். ஸ்ரீ சக்தி லட்சுமி எந்த வேலையும் என்னால் முடியாது என்று சொல்லாமல் எதையும் சிந்தித்து நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் செய்தால் ஸ்ரீ சக்தி லட்சுமி நமக்கு என்றும் சக்தியை கொடுப்பாள். ஸ்ரீ சாந்தி லட்சுமி நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்களை சமமாக பாவித்து வாழ பழக வேண்டும். நிம்மதி என்பது வெளியில் இல்லை, நம் மனதை இருக்குமிடத்திலேயே நாம் சாந்தப்படுத்த முடியும். ஸ்ரீ சாந்தி லட்சுமியை தியானம் செய்தால் எப்பொழுதும் நிம்மதியாக வாழலாம். ஸ்ரீ சாயா லட்சுமி நாம் சம்சார பந்தத்தில் இருந்தாலும் தாமரை இலை தண்ணீர் போல கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் மனதை பக்தி மார்க்கத்தில் சாய்ந்து ஸ்ரீ சாயா லட்சுமியை தியானித்து அருளை பெற வேண்டும். ஸ்ரீ சாந்தலட்சுமி பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்தார் பூமியை ஆழ்வார். பொறுமையுடன் இருந்தால் சாந்தலட்சுமியின் அருள் கிடைக்கும். ஸ்ரீ கீர்த்தி லட்சுமி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் மனதை ஒருநிலைப்படுத்தி நேர்த்தியுடன் செய்தால் புகழ் தானாக வரும். மேலும் ஸ்ரீ கீர்த்தி லட்சுமியின் அருள் நிச்சயம் கிடைக்கும். ஸ்ரீ ஆரோக்கிய லட்சுமி நாம் நம் உடல் ஆரோக்கியத்தை கவனித்தால் மட்டும் போதாது, உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். கோபம், பொறாமை, காமம், பேராசை போன்ற நோய் கிருமிகள் நம் மனதில் புகுந்து விடாமல் இருக்க ஸ்ரீ ஆரோக்கிய லட்சுமியை வணங்க வேண்டும். ஸ்ரீ விஜயலட்சுமி விடாத முயற்சியும் உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் நமக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றிதான். ஸ்ரீ விஜயலட்சுமி எப்பொழுதும் நம்முடன் இருப்பாள். சூப்பர், நல்லா சொன்னீங்க. தேங்க்ஸ்.